ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் தினக்கும் குடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பானம் என்னங்க? அதுதான் பால். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பால் குடித்தோன்னா உடம்பு நல்லா பலமாக இருக்கும், எலும்புகளுக்கு பலம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பாலோட சேர்த்து சில உணவுகளை நம்ம எடுக்கிறப்ப அது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அது ஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். சில நேரங்களில் தோல் அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காம்போ என்னென்னா, பாலும் வாழைப்பழமும் தான். பால், வாழைப்பழம் இது ரெண்டையும் ஒன்றா சாப்பிட்றது சிலருக்கு செரிமான கோளாறு, சளி, இருமல், உடல் எடையை அதிகரிக்கிறது, இது மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்திடலாம். பாலும் வாழைப்பழமும் ரொம்ப மாறுபட்ட தன்மைகளை கொண்டது. இதை ஒன்றா சேர்க்குறப்ப உடலில் வளர்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை பாதித்து செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை அது குறைச்சிரும். இதனால அஜீரணம், வயிறு உப்புசம், வாயு தொல்லை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பாலையும் பழங்களையும், குறிப்பாக வாழைப்பழத்தை நீங்கள் ஒன்றா சாப்பிட்றது உடலில் கபம் ஏற்படுத்திடும், சளியோட உற்பத்தியை அதிகரிச்சிடும். ஆஸ்துமா, சைனஸ், சளி, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கலவையை முற்றிலுமாக தவிர்த்துடுறதே நல்லது. செரிமானம் தடைப்படுறப்ப உடலில் நச்சுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இது தோல் ஒவ்வாமை, உடல்நல பாதிப்பு கூட வழிவகுத்துரும். பாலும் வாழைப்பழத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அதில் அதிக கலோரிகள் இருக்குது. உடற்பயிற்சி செய்யாமல் இதை தொடர்ந்தீங்கன்னா, அதாவது எந்தவித எக்ஸசைஸுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு இந்த பாலையும் பனானாவையும் சேர்த்து நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறப்ப அது எதிர்பார்த்ததை விட அதிக கலோரி அளவை ஏற்படுத்தி உடல் எடையை அதிகரிக்க செஞ்சிருமே தவிர உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு காலமும் உதவியாக இருக்காது. செகண்ட் பார்க்கக்கூடிய காம்போ என்னென்னா, பாலும் மீனும் தான். பால், மீன் இது ரெண்டுமே எதிரெதிர் பண்புகள் கொண்டதாக இருக்கிறதுனால இதை சேர்த்து சாப்பிட்றது அவ்வளவு நல்லதில்லை. இதை சேர்த்து சாப்பிட்டா பெரிய பாதிப்புகள் இல்லை தான், இருந்தாலும் செரிமான பிரச்சனை மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். பாலில் இருக்கக்கூடிய புரதமும் மீனில் இருக்கக்கூடிய புரதமும் செரிமானமாக வெவ்வேறு அமிலங்களை சுரக்க செய்யும். அதனால அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்று வலியை கூட அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நச்சுக்களை ஏற்படுத்தி தோல் அரிப்பு மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிடும். கடல் உணவுகள், பால் சார்ந்த பொருட்கள்லாம் சிலருக்கு அலர்ஜியை தரும். இது ரெண்டும் சேர்றப்ப சிலருக்கு குமட்டல், வாந்தி, உடம்புகளில் தடிப்புகள் கூட ஏற்படலாம். அதனால மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மீன் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பால் எடுத்துக்கலாம். தேர்டு பார்க்கக்கூடியது என்னென்னா, பாலும் தர்பூசணியும் தான். தர்பூசணியையும் பாலையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து குடிக்கிறீங்கன்னா அதில் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்தும் லேசான அமிலத்தன்மை, அதாவது அசிடிக் நேச்சர் இருக்குது. பாலில் புரதச்சத்துக்களும் கொழுப்பும், அதாவது புரோட்டீன் அண்ட் ஃபேட் நிறையவே இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றா நீங்கள் சாப்பிட்றப்ப தர்பூசணியில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்குல்ல, அது பாலை திரிய வச்சிரும். இதனால செரிமானத்தை தாமதப்படுத்தி அஜீரண கோளாறுகளை கூட உருவாக்கி விட்டுரும். இது ரெண்டுமே செரிமானம் ஆகிறதுக்கு வேறு வேறு டைமில் செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்குது. பாலையும் தர்பூசணியும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப அது வயிறில் சேர்றப்ப என்ன ஆகும்னா நொதித்தல், அதாவது ஃபர்மெண்டேஷன் ஏற்பட்டு வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சிலருக்கு இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப குமட்டல், வயிறு மந்தமாக உணர்தல் மாதிரியான பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். பால் மாதிரியான பானங்களை தர்பூசணி மாதிரியான நீர்ச்சத்து நிறைந்த பழங்களோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அதாவது தர்பூசணியை சாப்பிட்டுட்டு 1-2 மணி நேரம் இடைவெளி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பால் எடுத்துக்கலாம். ஃபோர்த்து பார்க்கக்கூடிய காம்பினேஷன் என்னென்னா, பாலோட ஆரஞ்சு, எலுமிச்சையை சேர்க்கறது செரிமான கோளாறுகள், நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசத்தை ஏற்படுத்திடும். இந்த பழங்களில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை இருக்குல்ல, இது பாலில் இருக்கக்கூடிய புரதங்களை உறைய வைக்கிறது.
ஒரு வேலையாக செஞ்சு விட்டுரும். அதனால இது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஆரஞ்சு, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் இருக்குல்ல, அதாவது சிட்ரிக் ஆசிட், அது என்ன பண்ணுன்னா பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனோட வினை புரிஞ்சு பாலை திரிய வச்சிரும். இதனால வயிறு ரொம்ப மந்தமானது போல் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அஜீரண மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கிடலாம். சிலருக்கு இந்த அமிலக்கலவை என்ன பண்ணுன்னா இறப்பையில் அதிகப்படியான அமிலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசத்தை கூட ஏற்படுத்தி விட்டுரும். பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் பாலோட சில கூறுகளால் பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் இந்த சிட்ரிக் பழங்களை எடுத்துட்டு இருக்கிறப்ப பாலையும் சேர்த்து குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சுத்தமாக நல்லதில்லை. அதனால பாலையும் சிட்ரிக் பழங்களையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துறதே நல்லது. ஒருவேளை நீங்கள் பால் பொருட்கள் பழங்களை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலுக்கு பதிலாக கேர்டு, அதாவது தயிர், மோர், அதாவது பட்டர் மில்க்கு, அதோட நீங்கள் சேர்த்து லெமன் ஜூஸ்லாம் சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் பாலோட மட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பால் எடுத்துக்கணும். 5th பார்க்கக்கூடிய காம்போ என்னன்னா பாலும் முள்ளங்கியும் தான். முள்ளங்கி ரேடிஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதோட சேர்த்து பாலை குடிக்கிறது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். முள்ளங்கி இருக்குல்ல, இது உடலை சூடாக்குற தன்மையும், பால் இருக்குல்ல, இது உடம்பை குளிர்விக்கிற தன்மையும் தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, வயிற்று வலி, இது மாதிரியான தொந்தரவுகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முள்ளங்கியும் பாலும் ஒன்று எதிர்க்கக்கூடிய ஒரு உணவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றப்ப குடலில் வாயு தொல்லை, அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தலாம். முள்ளங்கி சாப்பிட்ட உடனே பாலை குடிக்கிறதுனால உடலில் அமிலத்தன்மை அதிகரித்து நெஞ்செரிச்சல், அதாவது ஹார்ட் பர்னு, புளிப்பு, ஏப்பம், இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிடலாம். இந்த 2 முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காலத்தில் அது என்ன பண்ணுன்னா சருமத்தில் ஒவ்வாமை, சொறி, சிரங்கு, இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிடலாம். முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பால் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கிறது நல்லது. குறிப்பு: பால் நல்லது தாங்க. நான் சொன்ன அந்த 5 பொருட்களும் நல்லது தான். தனித்தனியாக சாப்பிட்றப்ப அது நிறைய பலன்களை கொடுக்கும். அதுவே சில காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படிப்பட்ட காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது எவ்வளவு நல்ல பொருட்களாக இருந்தாலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பாலோட சேர்த்து சாப்பிடக்கூடாத 5 உணவுகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமே இந்த 5 பொருட்களையும் பாலோட சேர்த்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.